1 கிலோ பிரியாணி நீங்க குக் பண்ணி வித்தா, அதில எவ்வளவு லாபம் கிடைக்குங்கிறத நெறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது எத அடிப்படையா வச்சு ரேட்ட ஃபிக்ஸ் பண்றதுங்கிறதையும் நெறைய பேர் கேட்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சது என்னுடைய அனுபவத்தில சொல்றேங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கங்கிறத கண்டிப்பா நீங்க கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து தரமா பண்றேன், தரமா பண்றேன்னு ஏகப்பட்ட செலவு இழுத்து வச்சுட்டு, அவங்க ரூ. 100 தராங்க, நான் ரூ. 100 தரேன்னு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது. நீங்க வந்து அதிகபட்ச விலை இருக்கிற நேரத்தில 1 கிலோக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி வச்சுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரூ. 120 ரூ. 130 தான் 1 கிலோ அரிசி வாங்கி போடுவீங்கன்னா, அப்போ மொத்த செலவு எவ்வளோன்னு பாருங்க. ஒரு 600, 700 மொத்தத்தையும் முடிச்சாகணும். ரொம்ப லோவா பண்ணா கூட ஒரு 400, 450 முடிச்சிரலாம். சரிங்களா? நம்ம ஹை குவாலிட்டில பண்ணணும்னு நெனைக்கிறோம்னா, ஒரு 600, 700 வந்துரும். எல்லா செலவுகளையும் அதில போட்டுங்க. அதிலிருந்து 40% எவ்வளோன்னு பாருங்க. உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். ஒரு ரூ. 700 வருதுன்னு வச்சுங்களேன். பேக்கிங்கு, பார்சலு இந்த வியாபாரத்துக்காக நீங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே சேர்த்து 1 கிலோவுல நீங்க கொண்டு வரும்போது ஒரு ரூ. 700 முடிச்சீங்கன்னா, 40% நீங்க லாபம் வச்சுக்கலாம். ரூ. 700 வந்து பார்த்தீங்கன்னா, 40% ரூ. 280 ஆச்சு இல்லைங்களா? அப்போ ரூ. 980 நீங்க கஸ்டமர் கிட்ட இருந்து எப்படி வாங்க போறீங்கன்னு பார்க்கணும். அப்போ ஒரு பிரியாணி எவ்வளோ விக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரூ. 700 இந்த ரேஞ்சில பண்ற பிரியாணியா இருந்தா, 1 கிலோவுக்கு 7லிருந்து 8 எடுக்கலாங்க. 8னே வச்சுக்கங்க. அப்படி பார்த்தா கூட ரூ. 122 அப்படி வந்துரும் ஒரு பிரியாணியோட ரேட். ஒரு 750 எம்எல் கண்டெய்னர்ல எடுத்தா இந்த மாரி 8 எடுக்கலாம். இதே ஒரு 660 கண்டெய்னர்ல எடுத்தா 9லிருந்து 10 எடுக்கலாம். நீங்க போடுற எல்லா பொருளையும் வித்து முடிச்சிட்டீங்கன்னா தான் இதெல்லாம் லாபம். ஒருவேளை அன்னைக்கு விக்காம போயிருச்சுன்னா, அதெல்லாம் நஷ்டத்துல தான் போகும். அதனால தான் இந்த மாரி லாபத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா பிரச்சனைங்க பெருசா வராது.